இன்றைக்கி நம்ம 8வதாக பார்க்க போகிற சட்னிக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். லைட்டாக இந்த மாதிரி ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க வைக்கணும். அதுக்குள்ளே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் வந்து உறிஞ்சி வரும். அப்போது இந்த தக்காளியை எடுத்து தனியாக எடுத்துகிட்டு அதுக்குள்ள நார்மல் தண்ணியை அதில் ஊற்றலாம். தோல் ஈஸியாக வந்துடும். இப்போ தோலை தனியாக உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு எடுத்துட்டு இது நல்லா மைய மசிச்சு எடுத்துக்கணும். ஒன்று கரண்டியால் மசிச்சு கையால் கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாயை சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க விடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் வந்து நான் அரிசி இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கணும், கட்டி இல்லாமல். இப்போ நம்ம கரைச்சி எடுத்ததை நம்ம கொதிக்கிற தக்காளி சட்னி மேலே அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்தில் அது கெட்டி ஆயிரும். இப்போ நம்ம இறக்கணும்னா நம்ம சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இட்லி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இட்லியோட ரேஷியோ போடுறேன். இப்போ இந்த சாஃப்டான இட்லி கூட இந்த தக்காளி சட்னியை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.